இன்றைக்கி வந்து தேங்காய் சாதம் செய்யலான்னுக்கிறேன் பாட்டி சமையலில். 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இவ்வளோதான் தேவையான பொருட்கள். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது பால் காட்டலாம். அந்த தேங்காய் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, பாதி பூ போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை ஊற வச்சுருக்கிறேன். இதே இதில் போட்டுக்கலாம். இதை காஞ்ச தேங்காய் திருவிட்டு போடுறதா வட்டி போடலாம். இது பச்சை வேர்க்கடலை. இதுக்கு கால் கரண்டி இஞ்சி பூண்டு இதை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சிது, மஞ்சள் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சா ஒரு 6 மாதம் கூட வரும். இஞ்சி பூண்டு அது கூட எண்ணெயை ஊற்றி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போட்டு இது அரைச்சி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோம்னா இது 6 மாதம் கூட கெடாத இருக்கும். இதை கூட ஒரு டீஸ்பூன் நெல்லெண்ணெயை ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுட்டு போது இது 6 மாதம் கூட அப்படியே இருக்கும். எந்த இதுவும் ஆகாது, கெட்டு போகாது. நம்ம கடையில் வாங்குறதோட இது மாதிரி போடுறதுனால நமக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. அதுதான் இப்போ போட்டுக்கணும். அது இஞ்சி பூண்டு பண்ணுறதுக்கு 50 கிராம் இஞ்சின்னா 50 கிராம் பூண்டு இது வதங்கிடுச்சு. அரிசி தண்ணி எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன். இப்போ போட்டுக்கலாம். இது வந்து தேங்காய் பால், ஒரு சின்ன தேங்காய் எடுத்து உடச்சி வச்சுருக்கிறேன். 3 கிளாஸ் பால் வரும். ஏன்னா ஒரு ஆளுக்கு அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன். அது தேங்காய் பால் கரெக்டாக இது 3 வரும். இதை அப்படியே ஊற்றிக்கலாம். இதால் 1 டம்ளர் அரிசி, 3 டம்ளர் தண்ணி, இந்த தேங்காய் பால் வடிகட்டி வச்சுருக்கிறேன். நல்லா இதை கலக்கி விட்ருவோம். தேவையான உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். வச்சு செடுக்கலாம். பாருங்க சாதம் எப்படி பாருங்க. எல்லாமே நான் சாதம் வடிக்கிற அரிசியில் தான் செய்கிறேன். நான் இதுக்குன்னு தனியாக பச்சை அரிசிலாம், இப்போ பிரியாணி அரிசி எந்த அரிசியும் நான் போடுறதில்ல. பாசுமதி அரிசியும் போடுறதில்ல. நம்ம என்ன செய்கிறோமோ வீட்டில் சாதம் வச்சுருந்தோன்னா அதெல்லாம் போடுறேன். இதே தேங்காய் நம்ம திருவி செய்கிறதுனால அது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சாதம் கெட்டுடும். எப்படியும் 1/2 அன் ஹவரில் கெட்டுடும். இது வந்து நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த சாதம், இந்த தேங்காய் சாதம் நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் சாதம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சாதம் உடம்புக்கு நல்லது. தேங்காய் பால் சாதம் சாப்பிட்றது, தேங்காய் பால் டைரெக்டாக செய்கிறோம். நம்ம தேங்காய் மென்று குழந்தைங்களுக்கு ஊட்ட முடியாது. இது நம்ம குழந்தைங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கலாம். இதுக்கு சைடிஷு உருளைக்கிழங்கு நான் அன்றைக்கி வீடியோ போட்டுருக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி செய்திருக்கிறேன். இந்த மாதிரி இது சிக்கனு, உருளைக்கிழங்கு, முட்டை இதுக்கெல்லாம் இந்த சாதத்துக்கு இது நல்லாயிருக்கும். அன்றைக்கி போட்ட மாதிரி தான் அடுத்து வீடியோவில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இந்த சாதத்துக்கு இது நல்லாயிருக்கும். முருகா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.